எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஹவ் டூ பிகம் எ ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒரு பெட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா எப்படி வர்றது? அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். சில டிப்ஸ்லாம் கூட இருக்கு. இதெல்லாம் வந்து நான் என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணையில சீனியர்ஸ் சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுனதெல்லாம் இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் உதவியா இருக்கும்னு நம்புறோம். ஃபர்ஸ்ட் வந்து லேர்ன் த பேசிக்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் டீப்லி. பேசிக்ஸ் கண்டிப்பா ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்கணும். கான்செப்ட்ஸ டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. லைக் புரோகிராமிங்னா என்ன? லாங்குவேஜ்னா என்ன? கம்பைலர் எப்படி ஒர்க் ஆகுது? ஓஎஸ்னா என்ன? ரேண்டம் ஆக்சஸ் மெமரினா என்ன? ப்ராசஸர்னா என்ன? ஹீப் மெமரி, பேக்ரவுண்டில் என்ன நடக்குது வென் யூ ரன் எ ப்ரோக்ராமு, ஓஎஸ்னா என்ன? இது எல்லாமே தெரிஞ்சுக்குங்க நல்லா. இது வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக. அடுத்து என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஏதாவது கற்றுக்கணும் விரும்புனீங்கன்னா அத்தன்டிக் லேர்னிங் ரிசோர்ஸஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆரக்கிள் கான்செப்ட் கற்றுக்கணும்னா ஆரக்கிளோட வெப்சைட்டில் உள்ள டாக்குமெண்டேஷனை படித்து கற்றுக்குங்க. நோட் ஜேஎஸ்னா நோட் ஜேஎஸோட வெப்சைட்டில் படித்து கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். வேறு எல்லாத்துலேயும் நீங்கள் கற்றுக்கலாம். உடமி இந்த மாதிரி கோர்சஸில் கூட வெப்சைட்டில் கூட கற்றுக்கலாம். பட் ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து அத்தன்டிக் வெப்சைட்டாக இருந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதுதான் இந்த பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில். ஓரல் அண்ட் ரிட்டன். ஓரல்னா பேசுறது, ரிட்டன்னா எழுதுறது. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில். ஏன்னா இங்கிலீஷ் தான் ஃபுல்லாகவே. அதனால் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கண்டிப்பாக நீங்கள் டெவலப் பண்ணி தான் ஆகணும். என் டீம் மெம்பர்ஸ் எல்லாமே தமிழோ இல்லை ஹிந்தியிலோ இருக்கிறாங்க. நான் எதுக்கு டெவலப் பண்ணணும்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் வந்து மஸ்ட். அதுக்கு எப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம்னா, இங்கிலீஷ் புக்ஸு, நியூஸ் பேப்பர், மேகசின்ஸு, மூவிஸ் பார்க்கலாம். இங்கிலீஷ் பேசுகிறவங்களோட பேசலாம். அப்புறம் வந்து உங்களே நீங்கள் இங்கிலீஷில் பேசி ரெக்கார்ட் பண்ணி என்னென்ன ஸ்ட்ராங் பாயிண்ட், வீக் பாயிண்ட்ஸ்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்டிங்ஸ் ஷெட்யூல் பண்ணுறது. ஏதாவது நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும், கேட்கணும் அப்படின்னா ஒரு மீட்டிங் ஷெட்யூல் பண்ணுங்கள். 30 மினிட்ஸ் மீட்டிங் வந்து ரொம்ப ஐடியலான டைமு. ஸோ ஒரு கிளியர் அஜெண்டாவோட மீட்டிங் வந்து சென்ட் பண்ணுங்கள். யார் யாரை இன்க்ளூட் பண்ணணும் எல்லாருக்கும் போடாதீங்க. அவங்கள வந்து கிளியராக இந்த டாப்பிக் தான் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு அட்வான்ஸாக சொல்லுங்கள். பர்பஸ் என்ன? யார் யார் லிசனர்ஸு? அப்புறம் மீட்டிங் நீங்கள் கண்டக்ட் பண்ணையில் லிசன் பண்ணுங்கள், கொஸ்டின்ஸ் கேளுங்க, மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் அனுப்புங்க முக்கியமாக. 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் சால்வராக இருங்க. பி ஏ ப்ராப்ளம் சால்வர். ஸோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஒரு இஷ்யூ வந்துருச்சு ப்ராஜெக்ட்லனா எல்லாரோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்கள். அப்ரோச் எ ப்ராப்ளம் வித் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிறத மைண்ட் செட்டோட நீங்கள் அதை அப்ரோச் பண்ணி அதை ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் பண்ண மாதிரி. அப்புறம் ப்ளேம் கேம் பண்ணாதீங்க. இவன் தான் ப்ராப்ளத்துக்கு காரணம் அப்படின்ட்டு பண்ணாதீங்க. 6th பாயிண்ட் என்னென்னா, வில்லிங்னஸ் டு லேர்ன். ஆல்வேஸ் நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அது வந்து நீங்கள் ஷோ பண்ணிங்கன்னா ஆர்கனைசேஷன், எம்ப்ளாயர்ஸ், நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனி வந்து உங்களை ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ அப்ஸ்கில் பண்ணிக்கிங்க. என்னென்ன லேர்னிங் ரிசோர்ஸஸ் உங்கள் கம்பெனி தருது, சர்டிஃபிகேஷன்ஸ் தருதா, இல்லை வேறு ஏதாவது அடிஷ்னல் கோர்சஸ் வழங்குறாங்களான்னு பார்த்து அதெல்லாம் வந்து நீங்கள் ஆப்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கணும்னு நினச்சது. தேங்க்யூ. அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னா, இதை சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் கேப்பபிலிட்டி, அதாவது வில்லிங்னஸ். இதை நான் வந்து கற்றுக்கணுங்கிற ஒரு பேஷனை காமிங்க. நல்ல ஒரு ப்ராப்ளம் சால்வராக இருங்க. அவாய்ட் ப்ளேம் கேம். அதாவது இவர் காரணமா, அவங்க காரணமா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது தான் முக்கியம். ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை உருவாக்கும் அது. அதுக்கப்புறம் எப்போவுமே இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் ரொம்பவே கவனம் செலுத்திக்கிங்க. டவுன் த லைன் அது கரெக்ட் வந்துடும். பட் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது தான் இனிஷியலாக, கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி இங்கிலீஷ் என்விரான்மெண்ட்டை உருவாக்கிங்க. அதாவது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ், மூவிஸ், புக்ஸ், அப்புறம் இங்கிலீஷ் தமிழ் தெரியாதவங்க இல்லை நேட்டிவ் லாங்குவேஜ் தெரியாதவங்களோட பேசுகிறது. நீங்கள் வந்து நோ அதர் வே, இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனை உருவாக்கிக்கிட்டு அதை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு 4-5 டிப்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.